வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேனல்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2025 நம்மளுடைய ஆர்சிபி டீம் கேகேஆருக்கு எகென்ஸ்டாக பயன்படுத்த போகிற பிளேயிங் 12 பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்க்ளூடிங் அந்த ஒரு இம்பாக்ட் பிளேயர் அப்படிங்கிற அந்த விஷயத்துலையும் யார் இருப்பா அப்படிங்கிறத டீட்டெயிலாக பிளேயிங் 11 வர்சஸ் கேகேஆர் அண்ட் இம்பாக்ட் பிளேயரை வச்சும் வந்துட்டு பார்த்துடலாம். கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் இருக்க போகுது. ஏன்னா ஜாக்கப் பத்தால் இப்போ வந்துட்டு விளாடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓப்பனிங்கில் நமக்கு எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ கிங் கோலி அதுக்கப்புறம் ஃபில் சால்ட் இவங்க ரெண்டு பேர் தான் வந்துட்டு ஓப்பனிங் பண்ணுவாங்க. ஃபில் சால்ட்டோட ஃபார்ம் வந்துட்டு பெரிய லெவலில் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன தான் பேசிகிட்டு இருந்தாலும் ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல வந்துட்டு விராட் கோலியோட ஃபார்ம் வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் இருக்கிறதுனால இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் ஸோ விராட் கோலி கூட வர்ற அந்த பார்ட்னர் கண்டிப்பாக விராட் கோலியோட ஃபார்முக்கு பேரலாக உள்ள வந்து ஈக்குவலைஸ் ஆகி அவர் கூட நல்ல ஒரு மொமெண்டத்தை வந்துட்டு கெயின் பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கை ஆர்சிபியோட அந்த ஒரு குரூவில் இருக்கிறதா சொல்லப்படுது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஃபில் சால்ட் வந்துட்டு ஓடிஐ அப்படிங்கிறத தாண்டி T20 அவர் ஒரு மிகப்பெரிய பீஸ்ட். ஸோ அதனால் வந்துட்டு T20 ஃபார்மேட்னு வரும்போது அவர் ஃபார்முக்கு வந்துருவார் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சிலர் இப்போ பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் விராட் கோலி ஃபில் சால்ட் இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு காம்பினேஷன்லேருந்து வெளியே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிடில் ஆர்டர் அப்படிங்கிறதுல தான் மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்க போகுது. ஏன்னா வந்துட்டு விராட் கோலி சால்ட்டுக்கு அடுத்தபடியாக அந்த மிடில் ஆர்டரில் வந்துட்டு நம்மளுடைய கேப்டன் ரஜத் படிட்டர் தான் இருப்பார். ஸோ கேப்டன் ரஜத் படிட்டரை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக ஒரு நல்ல ஃபார்ம் அப்படிங்கிற விஷயத்தை தான் இருந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மிடில் ஆர்டர் அப்படின்னு வரும்போது ரஜத் படிட்டர் ஐபிஎல்லில் வந்துட்டு கண்டிப்பாக தி பெஸ்ட் பேட்ஸ்மேனாக மிடில் ஆர்டரில் வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு 1 டவுன் அப்படிங்கிறத தாண்டி 2 டவுனில் யார் வருவா அப்படிங்கிற ஒரு பேச்சு தான் இங்கே எல்லாருக்கிட்டையும் போயிட்டு இருந்தது. ஏன்னா அதுதான் மேக்ஸ்வெல்லோட அந்த ஒரு ஆர்சிபி யூஸ் பண்ணிகிட்டு இருந்த இடம். ஸோ அந்த இடத்துல வரணுங்க கண்டிப்பாக வந்துட்டு கண்டினியூஸாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா ஆர்சிபியோட கேம் சேஞ்சராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. ஜாக்கப் பெத்தால தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபியோட ஃபேன்ஸ் வந்து அதுக்கு வந்துட்டு சூப்பர் அப்படிங்கிற மாதிரி ஏற்று வச்சுருந்தாங்க. பட் அதுக்குள்ளே ஜாக்கப் பெத்தாலுக்கு இன்ஜுரி ஆகி அவர் வந்து ரூல் அவுட் ஆயிடுவார் அப்படிங்கிற மாதிரி நியூஸை சொல்லி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதாவது வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா பிபிஎல்லே நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அந்த இடத்துல ப்ரூவ் பண்ணி வச்சுருந்தாரு. இப்போது அவர் ரூல் அவுட் ஆயிடுவாருங்கிற நியூஸ் போய் இப்போ ஒரு மீனும் கம்பேக் கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லப்படுறதுனால ஜாக்கப் பெத்தால் இந்த இடத்துல வந்துட்டு 2 டவுன் பேட்ஸ்மேனில் வருவார். ஸோ டோட்டலி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் லியாம் லிவிங்ஸ்டன் அப்படிங்கிற ஆல்ரவுண்டர் இருக்கிறாரு. ஸோ இந்த இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3 ஓவர்சீஸ் பிளேயரோட அந்த ஸ்லாட் காலி ஆயிடுச்சு. ஓப்பனிங்கில் ஃபில் சால்ட்டு அதுக்கப்புறம் 2 டவுன் அண்ட் 3 டவுனில் ஜாக்கப் பெத்தால் லியாம் லிவிங்ஸ்டன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த ஓவர்சீஸோட ஸ்லாட் அப்படிங்கிறது அந்த இடத்துலேயே முடிஞ்சு. ஸோ அதனால் இவங்களை எந்த அளவுக்கு எஃபெக்டிவ் யூஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நம்ம எஃபெக்டிவ் யூஸ் பண்ணணும். ஜாக்கப் பெத்தால் லியாம் லிவிங்ஸ்டன் 2 பேருமே ஆல்ரவுண்டர்ஸு. இவங்க 2 பேர்கிட்ட இருந்துமே கண்டிப்பாக நம்ம வந்துட்டு மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் அந்த ஓவர்ஸை வாங்கியே ஆகணும். ப்ளஸ் வந்து 6th பவுலிங் 7th பவுலிங் ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக இவங்களை நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ ஃபினிஷிங் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஜிதேஷ் சர்மா மிகப்பெரிய லெவலில் கை கொடுப்பாரு. ஏன்னா ஜிதேஷ் சர்மா வந்து பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸ்க்கு அவர் வந்துட்டு அந்த ரோல் தான் பண்ணிட்டு இருந்துறாரு. மிகப்பெரிய லெவலில் ஃபினிஷர் அப்படிங்கிற அந்த ரோலை தான் அவர் வந்துட்டு எடுத்து பண்ணிக்கிட்டு இருந்தார். ப்ளஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் அப்படிங்கிறதையும் ஜிதேஷ் சர்மாவே பண்ணி கொடுத்துருவார். ஸோ ஃபில் சால்ட் வந்து பார்த்திங்கன்னா கீப்பராக இருந்தால் இந்த இடத்துல ஜிதேஷ் சர்மா கிட்ட நம்ம வந்துட்டு ஃபினிஷர் ரோல் அப்படிங்கிறத வாங்குறதுனால கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோலை ஜிதேஷுக்கு தான் கொடுப்பாரு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குர்னல் பாண்டியா. ஸோ டோட்டலி ஸ்பின் அட்டாக் அப்படிங்கிற விஷயத்த வந்து குர்னல் பாண்டியா லீட் பண்ணுவார். அதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா குர்னல் பாண்டியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது அவருடைய டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸ் ஃபுல்லாகவே ஹெவியாக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. டை பட்டேல் T20 டோர்னமெண்ட் அப்படிங்கிறதையும் வேறு லெவலில் வந்து வின் பண்ணியிருக்கிறார். ஸோ டோட்டலி டை பட்டேலை பொறுத்த வரைக்கும் ஸோ அவர் லீட் பண்ண டை பட்டேல் ரெட் டீம் தான் வந்து சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்கிறாங்க. பேட்டிங் பவுலிங்னு ரெண்டுலேயுமே ஸோ நாக் அவுட்ஸில் செம்மையான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கிறாரு. ஸோ அதனால் அவருக்கு அடுத்தபடியாக அந்த இடத்துல ஸ்வப்னில் சிங் உள்ள இருப்பார். குர்னல் பாண்டியா அண்ட் ஸ்வப்னில் சிங் இவங்க 2 பேரும் எப்படி ஒரே 11ல் வந்துட்டு நீட்டாக ஆடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பட் ஆனால் ஆர்சிபிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய லக்கி சாம்னா ஸோ அது வந்து ஸ்வப்னில் சிங் தான். ஸோ டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்ததுக்கப்புறம் தான் அவர் பிளேயிங் 11க்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் தான் ஆர்சிபி வந்துட்டு லைன் பை லைனாக வந்து மேட்சஸ் எல்லாம் வின் பண்ண ஆரம்பித்தாங்க. ரொம்ப நீட்டாக வந்துட்டு அந்த இடத்துல ஸ்பின் அட்டாக் அப்படிங்கிறதும் டீசெண்டாக இருந்தது. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஜாக்கப் பெத்தாலுக்கு அடுத்தபடியாக சேஞ்ச் அப்படிங்கிறத பண்ணும்போது இந்த இடத்துல வந்து மெயின் 11க்குள்ளே ஸ்வப்னில் சிங்கையும் உள்ளே கொண்டு வர்றதும் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நல்ல சேஞ்சாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து பேஸ் அட்டாக் அப்படிங்கிறத வந்து புவி தான் லீட் பண்ணுவார் இந்தியன் சைடில். ஸோ புவியை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாகவே நல்ல ஃபார்மில் இருக்கிறாரு. ஸோ டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா அவர் சைடில் வந்துட்டு எந்த விதமான பெரிய எஃபெக்டிவான விஷயமும் கிடையாது. ரொம்ப நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக வந்து அவர் பாட்டுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருப்பார். அவரை குறை சொல்லணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ அவர் வந்துட்டு அவரோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு பெர்ஃபார்ம் பண்ணுவார். இன்ஜுரி அப்படிங்கிற விஷயம் அவரை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் ஸோ புவி ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெஜெண்டாக தான் வந்து இருந்துட்டு இருப்பார். ஸோ இவர் கூட வந்து ஓவர்சீஸ் பேஸ் அட்டாக் லீட் பண்ணுற 4th அண்ட் ஃபைனல் ஓவர்சீஸ் பிளேயர் இந்த 11ல் யாருன்னா துஷாரா.
ஹேசல்வுட்டை பிரைமரி பிளேயராக எடுத்திருந்தாலும் ஹேசல்வுட்டோட இன்ஜுரி கன்ஸ்ட்ரெயின்ஸ் இந்த இடத்துல துஷாராவை ஒரு பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்படுத்திட்டு இருக்குது. உள்ளுக்குள்ளே வந்துட்டு மெயின் லெவலில் ஆடுறதுக்கு. ஸோ துஷாரா வந்துட்டு ஒரு வேறு லெவலில் வந்து ப்ரைமரியில் வந்து பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸ்க்காக ஆடி இருந்த பிளேயர் அவர். ஸோ அவர் எப்படி பேக்கப்பில் யூஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த டைமில் இப்போ ஹேசல்வுட்டோட இன்ஜுரி இப்போ புஷ் பண்ணியிருக்கு நம்மளுடைய துஷாராவை மெயின் லெவலில் ஆட வைக்கிறதுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அந்த ஓவர்சீஸ் பேஸ் அட்டாக்காக இருந்தாலும் சரி, பேஸ் அட்டாக்கையே வந்து பார்த்திங்கன்னா ஸோ புவி துஷாரான்னு இவங்க 2 பேரும் லீட் பண்ணும்போது ஸோ டோட்டலி வந்து ஒரு மிகப்பெரிய டெட்லி டியோ பார்க்குற மாதிரி தான் இருக்குது. பும்ரா போல்ட் அப்படிங்கிற காம்பினேஷனை வந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம். இந்த காம்பினேஷன் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெத் போர்டிங் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் வந்து ராஷிக் சலாம்தார் டெல்லி கேபிட்டல்ஸ்க்காக லாஸ்ட் டைம் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாரு. இந்த தடவையும் ராஷிக் சலாம்தார் வந்துட்டு அதே மாதிரி ஒரு எஃபெக்டிவான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாரா அப்படிங்கிறத கமெண்ட்டில் தான் வந்துட்டு நீங்கள் சொல்லணும். ஏன்னா கண்டிப்பாக வந்து ராஷிக் சலாம்தார் வந்துட்டு லாஸ்ட் டைமை விட இந்த தடவை நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதை வச்சு ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா டோட்டலி வந்துட்டு ரொம்ப எஃபெக்டிவான ஒரு பிளேயர் அவர் அப்படிங்கிறது எனக்கு வந்துட்டு நல்லாவே தெரிகிற விஷயமா இருக்குது. லாஸ்ட் வந்துட்டு அந்த இம்பாக்ட் பிளேயர் அப்படிங்கிற ரோலில் சுயாஷ் சர்மா. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஸ்பின் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பெரிய லெவலில் பார்ப்பாங்க. ஸோ குர்னல் அதுக்கப்புறம் சுயாஷா மட்டுமே வந்துட்டு நம்ம ஸ்பின் அப்படிங்கிறக்குள்ள விஷயத்தில் வந்து வச்சிருக்க முடியுமா அப்படிங்கிறத தாண்டி சுயாஷ் சர்மா இம்பாக்ட் பிளேயராக தான் கேகேஆருக்கு வந்து எஃபெக்டிவாக பெர்ஃபார்ம் பண்ணி பிளேயிங் கிரவுண்டுக்குள்ளே நீட்டாக வந்தார். ஸோ அதே மாதிரி இங்கேயும் இவரும் வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். சேஞ்சஸ் ஜேக்கப் பெத்தல் உள்ளே வந்தது, அதுக்கப்புறம் ஸ்வப்னல் சிங் உள்ளே வந்தது, ஹேசல்வுட்டோட இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா துஷாரா உள்ளே வந்ததுன்னு சேஞ்சஸ் கேகேஆருக்கு எகெயின்ஸ்டாக நம்ம நினச்ச பிளேயிங் லெவனை விட ஒரு ஹெவியான பிளேயிங் லெவனோட தான் ஆர்சிபி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ஒப்பீனியனில் கேகேஆருக்கு இன்ஸ்டா மேட்ச்சில் ஆர்சிபி எந்த பிளேயிங் லெவனை பயன்படுத்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.